திருட்டு, கொள்ளை இந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த இரண்டு தொடர்களையும் பாருங்க. இந்த தொடர்கள் உணர்த்தும் பொருள் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. நம்ம மொழியில நிறைய சொற்களுக்கு நுணுக்கமான பொருள் வேறுபாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதையெல்லாம் பெருசா கண்டுக்கிறதே இல்லை. இந்த இரண்டு சொற்களுக்கும் கூட நுணுக்கமான பொருள் வேறுபாடு இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு தெரியாம அவரோட பொருளை எடுத்துட்டு போறதுக்கு பெயர் திருட்டு. அதுவே ஒருத்தரை துன்புறுத்தி அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை பறிச்சுட்டு போறதுக்கு பெயர் கொள்ளை. இரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கு. நாள்தோறும் செய்தித்தாள்கள்ல திருட்டு, கொள்ளை சொற்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த நுணுக்கமான பொருள் வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இரண்டு தொடர்களையும் பாருங்க. வீட்டை உடைத்து நகைகளை திருடி சென்றனர் அப்படின்னா யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துட்டு போயிட்டாங்க, அதாவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இப்ப இரண்டாவது தொடரை பாருங்க. வீட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிறவங்களை துன்புறுத்தி அவங்க கிட்ட இருந்து நகைகளை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது, அதாவது கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த தொடர் உணர்த்தும் பொருள். இரண்டு தொடர்களுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கு. இந்த மாதிரி நம்ம மொழியில நுணுக்கமான பொருள் தரக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம்.